அன்பினர்களே, எப்பொழுதும் ஒரு சண்டித்தனமாக மட்டக்களப்பில் ஒரு சண்டித்தனம் காட்டி வருவார்ல, இப்போதும் எப்போதும் அப்போதும் அம்பிட்டிய சுமரரட்ன தேரர். எப்போதும் இவர் புலிகளின் வீழ்ச்சிக்கு பிற்பாடு மட்டக்களப்பில் இவர் கையும் இவர் சத்தமும் ஒரு அரசாங்க அதிகாரிகளையும் மதிக்காது, மதிப்பு கொடுக்காது, தரங்கட்ட முறையில் தாக்குவது, அடிப்பது, உதைப்பது, இப்படியாக இந்த புனிதமான மஞ்ச காவிடையை அணிந்து கொண்டு இவர் காட்டும் அட்டகாசங்கள் ஏராளம். இப்பொழுது அந்த அம்பிட்டிய சுமரட்ன தேரரை கைது செய்யுமாறு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி ஒரு உத்தரவு கொடுத்திருங்க. என்னப்பா உத்தரவு? ICCPR சட்டத்தின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 23ஆம் தேதி அன்று சட்டத்தரணி தனுக ரணஞ்சக கஹந்த கமகே செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதிமன்றில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தனுக ரணஞ்சக தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்ன குற்றம் செஞ்சார்? எல்லாம் மறந்துட்டோம். கடந்த அக்டோபர், அதாவது கடந்த 2 ஆண்டுக்கு முன்பாக 2023ஆம் ஆண்டில் அக்டோபர் 23ஆம் தேதி இந்த ஆமுதுரு இந்த மஞ்ச காவிடு சொல்லுது, வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்களே வெட்டி கொள்ள வேண்டுமாம் என்று மட்டக்களப்பில் உள்ள அம்பிட்டிய சுமரட்ன தேரர் கூறியது தொடர்பாக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கின் விசாரணை ஒன்று இன்று வந்த போதுதான், இந்த தொடர்ச்சியான விசாரணை இன்று வந்த போதுதான் இவர் இந்த அளவுக்கு ஒரு உத்தரவு எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இவர் யார் இந்த சட்டத்திற்கு பார்ப்போமா? ஏனெனில் அவர் ஒரு சிங்களவருக்கு எதிராக சிங்களவர் வர முடியுமா? அதுதான் வித்தியாசம். இவர் அட்டர்னி ஜெனரல், என்னது, சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ சட்டத்தரணி. அதனால் தான் அவர் அந்த சட்டமா அதிபர் சார்பாக அந்த எம்சியில், மட்டக்களப்பு எம்சியில் இந்த வக்கீலையா ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி அந்த முடிவு வந்திருக்குது. அம்பிட்டிய சுமரட்ன தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் இன்று ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. ICCPR சட்டத்தின் அடிப்படையில் கடந்த 2023 அன்று சட்டத்தரணி தனுக ரணஞ்சக கஹந்தகமகே செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு நீதிமன்றில் இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு நீதிமன்ற கௌரவ நீதிபதி அவர்களால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முழுவதும் இது எமது ஊடக பரப்பில் மிகப்பெரிய செய்தியாக வரவிருக்கின்றது. இலங்கையில் ICCPR, அதாவது இந்த ICCPR என்பது இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இது இலங்கையில கொஞ்சம் அரிதான சம்பவமா தான் நாங்க பார்க்கலாமா. இது கொஞ்சம் மனித உரிமைகள் சம்பந்தப்பட்டது. 2007ஆம் ஆண்டின் 56ஆம் எண்கொண்ட சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் நடவடிக்கை, அதைத்தான் ICCPR என்று சொல்லுவாங்க, சட்டத்தை குறிக்கிறது. இது சர்வதேச ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக இயற்றப்பட்டது. இந்த சட்டம் இலங்கை சட்டத்தால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்படாத உரிமைகளை வழங்குகிறது. அதாவது சட்டத்தின் முன் ஒரு நபராக அங்கீகரிக்கப்படும் உரிமை, குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் நியாயமான விசாரணை மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான உரிமைகள் இந்த சட்டம் பிணைக்கான குறிப்பிட்ட விதிகளையும் கொண்டுள்ளது. இது சில வழக்குகளில் உயர் நீதிமன்றத்தால் மட்டுமே வழங்க முடியும். பாத்தீங்களா, இது ஒரு மிக கடுமையான சட்டம் என்று நாங்க சொல்லுவோம். வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்களே வெட்டி கொள்ள வேண்டுமாம். எவ்வளவு பெரிய இது விஷம் பாத்தீங்களா? வடக்கு தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்கள் சேர்ந்து வெட்டி கொள்ள வேண்டும், குசிப்பேத்துறான் பாவி என்று மட்டக்களப்பில் உள்ள அம்பிட்டிய சுமரட்ன தேரர் கூறிய தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவருக்கு எதிராக சட்டத்தை சொல்றார் எதிராக ICCPR சட்டத்தின் கீழ் புகார் அளித்தேன். 2 முழுவட தேதியற்ற தாமதத்திற்கு பிறகு அட்டர்னி ஜெனரலின் அறிக்கை இப்போதுதான் சட்டமா அதிபர் துறையை அடைந்துள்ளது. நீதி மெதுவாக நகரலாம், ஆனால் அது வரும். சரிதானே? இந்த அறிக்கைக்காக அவர் 2 வருடங்கள் காத்திருந்ததாக
சந்தோஷமாக அவர் தனது முகநூலில் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். நண்பர் தனஞ்சக அவர்களுக்கு மிக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இளம் சட்டத்தரணி, மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் நடைபெறுகின்ற சட்டம் அதிபர் திணைக்கள வழக்குகள் சார்பாக ஆஜராகின்றார். நல்ல பையன், இளம் பையன். அது மட்டுமல்ல, சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஊடாக வருகின்ற எல்லா வழக்குகளுக்கும் அவர் ஒரு 2.5 ஆண்டுகளாக அப்பியர் ஆகி வருகின்றார். அவருக்கு எமது ஊடகத்தின் சார்பாகவும் மட்டக்களப்பு மாவட்ட இல்லை வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றிகளை இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் அவருக்கு அர்ப்பணம் செய்கின்றோம், சமர்ப்பணம் செய்கின்றோம். மிகப்பெரிய சாதனை. அவர் சட்டம் அதிபர் ஊடாக மிகப்பெரிய விவாதம் நடத்தி வென்று காட்டியிருக்கிறார். மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராம விகாரையின் பிரதம குரு வன அதாவது இவர் ஒரு முறை மட்டும் இல்ல, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இவர் காட்டாத சண்டித்தனம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் போற, அங்குள்ள மேசியை இழுக்கிற, ஏஎஸ்பிக்கு அடிக்க போற, அங்குள்ள ஓஎஸ்பிக்கு அடிக்க போற, இப்படி மிகப்பெரிய தர்பார் இருந்தால் காட்டி வருகிறது. அடக்க முடியல. ஆனாலும் இப்ப இவருக்கு உடனே புன கொடுத்துருவாங்களே, அதெல்லாம் ஒரு சட்டம். இது சட்டம் என்றாலும் சரி, இந்த சட்டம் அவரை மிகவும் தண்டிக்கக்கூடிய சட்டம். அவரை ஒரு 14 நாள் உள்ள தள்ளிடுமா? ஆனால் நம்ம அதை என்ன செய்யலாம்? அவர் வந்து தந்திக்கிறார். மட்டக்களப்பு இதுக்கு ஏற்கனவே இந்த மாசம் மே மாசமும் ஒரு அரெஸ்ட் பண்ண போறார் அம்மா. அதையும் தாரமா மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராம விகாரையின் பிரதம குரு வன அம்பிட்டிய சுமண தேரர் அம்பாறை போலீஸ் நிலையத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட சம்பவத்தை அடுத்து அம்பிட்டிய சுமண தேரர் போலீசாரார் உடன் கைது செய்யப்பட்டு உடன் பெயில் கொடுத்தாங்களாம். இது என்ன சட்டம் விளங்கலாம்? மங்களராம அதாவது மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராம, இது போலீஸ் பக்கத்தில் இருக்கா. மங்களராம விகாரின் பிரதம குரு வன அம்பாறை போலீஸ் நிலையத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட சம்பவத்தை அடுத்து அவ்விடத்திலே கைது செய்யப்பட்டு அவர் உடனடியாக அவ்விடத்திலே அவர் பிணையும் வழங்கப்பட்டாராம். இது நல்லறிக்கா? மட்டக்களப்பில் உள்ள ஸ்ரீ மங்களராம விகாரையின் தலைமை விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் உகன காவல் நிலையத்தில் நடந்த ஒரு ஒழுங்கீன சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டு இது வேற கேஸ். உகன காவல்துறையால் தேடப்படும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் தேரர் கட்டுக்கடங்காத முறையில் நடந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவல்துறை நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தேரர் இது போன்ற நடத்தையை வெளிப்படுத்த இது முதல் முறை அல்ல என்றும் போலீஸ் ரெக்கார்டில் பதியப்பட்ட செய்தியா நாங்க தாரோம். அம்பரை காவல் நிலையத்தில் நடந்த ஒரு ஒழுங்கீன சம்பவத்தை தொடர்ந்து மட்டக்களப்பில் ஸ்ரீ மங்களராம விகாரையின் தலைமை விகாராதிபதி அம்பிட்டிய சுமரட்ன தேரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இது 3வது கேஸ். அப்ப ஆக நிறைய, அதாவது அந்த தேரர் காவல் நிலையத்தில் வளாகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டதை அடுத்து சத்தம் போடுற, பெரிய டாம் டூம் ஒன்று குதிக்கிற, இந்த மாதிரி ஒரு குழப்பவாதியாகத்தான் அவர் இருக்கிறார். அவர் அணிந்திருக்கிற அந்த மஞ்சள் உடைக்கும் அவர் காட்டுகின்ற அட்டகாசத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. நிறைய பார்த்திருப்போம் இல்லை, அந்த கூத்து அடங்க முடியலங்க. வன அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் மே 2025 காவல் நிலையத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டிருக்காக அம்பாறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஆனால் உடன் விடுதலை செய்யப்பட்டார், பிணையில் கொடுக்கப்பட்டார். இதுக்கும் இப்ப ICCPR இவர் அரெஸ்ட் செய்யப்பட்ட உத்தரவு கொடுத்தாலும் அவருக்காக ஆஜராகக்கூடிய வக்கீல்களோ ஏதோ ஒரு வகையில அவரை பணம் கொடுக்க சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு கிரிமினல் குற்றம். வடக்கில் உள்ள மக்களை தெற்குள்ள மக்கள் கொல்லுண்மை ஏற்கனவே செஞ்சு நிற்கிறீங்க. அது விஷயம் வேற, புதுசா ஒரு உசுப்பேத்துறான் பாவி. அதுக்காகத்தான் இந்த சட்டம் வந்து இருக்குது. இது இவர் மட்டக்களப்பில் காட்டுற அட்டகாசத்துக்கும், இவர் மட்டக்களப்பில் எல்லா வகையான, அதாவது மட்டக்களப்பில் மட்டுமல்ல, இவர் அம்பாறைதான் இருக்கிறார். மட்டக்களப்பும் அவர் தான் இன்சார்ஜ், அந்த பன்சலிங் அவர் தான் இன்சார்ஜ். ஆனால் அவர் காட்டுகின்ற கூத்துக்கு எங்கேயுமே ஒரு செல்வாக்கு இல்லை. அந்த மஞ்சள் உடைக்காக அவர்கள் சிங்களம் அதை பார்க்குது பெருசா. இதே வேலை நம்ம ஆளுங்க யாரும் செஞ்சா விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? உடனே கைய கால வெட்ட போயிடுவீங்க. ஆக அதாவது ஒரு மத ரீதியாக அந்த மத அங்கியை அணிந்து கொண்டு இப்படிதான் நாம சொல்லலாம். அவர் காட்டுகின்ற சண்டித்தனத்திற்கும் அவர் செயல்படுகின்ற விதத்துக்கும் சம்பந்தம் இல்லாத உடை அணிந்து கொண்டிருக்கின்றார். அவர் காட்டுகின்ற அட்டகாசம் நாம கடந்த காலங்களில் பல வீடியோக்களில் பார்த்திருப்போம். அவர் ஒரு அடங்காப்பிடாரி மாதிரி காட்டுகின்றார். அதனால்
மட்டக்களப்பு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இந்த கைது கட்டளை சரியாக நிறைவேற்றப்பட்டால் அவர் 14 தினங்கள் இருந்த பிற்பாடுதான் அவர் வர முடியும், பிணையில் வர முடியும், பிணை கொடுக்க. அதே போன்றுதான் இப்பொழுது நாம் நேற்று தந்த காணொலி ஒன்று இருக்கு இல்லையா, எங்க இந்த மட்டக்களப்பு பகுதியில் தொல்லைகள் திணைக்களத்துக்கு சொந்தமான பெயர் பொறிக்கப்பட்ட அந்த பதாதைகளை அகற்றியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டார், மற்றவங்க ஓடி ஒழிச்சாங்க இல்லையா. அது பிரபல, நாங்க சொன்னமில்லை, பிரபல வக்கீல் சுமந்திரன் அவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை வாழைச்சேனை வந்து அவர்களை எல்லாம் பெயில் எடுத்து விட்டார், பிணையில் எடுத்து விட்டார். இதுவும் அது ஒரு பிணையில் வெளிவராத ஒரு சட்டம்தான். ஆனாலும் வாத திறமையும் அவருக்குள்ள திறமை அது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதன் பிரகாரம் அந்த சபைகளின் தலைமைகள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க வாழைச்சேனை நீதிமன்றத்தால். ஆக இப்ப ஒரு சந்திகன் தேரரும் இந்த சட்டத்துக்கு எல்லாம் வாராங்கல்ல, இதுவும் ஒரு கிரிமினல் குற்றம் தான். ஒரு தனிநபர் என்று சொன்னால் நேற்றைய சம்பவத்திற்கு உடனடியாக 14 நாள் ரிமாண்ட் மட்டக்களப்பு சிறைக்கு அனுப்பப்பட்டிருப்பார் ரிமாண்டாக. அதையெல்லாம் விட்டு சுமந்திரன் அவர்களின் தனித்திறமை கேட்டுறாங்க, தனித்திறமையின் காரணமாக அவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு பூஸ் குடிச்ச மாதிரி இருக்கலாம், ஆனால் இவர்கள் இன முரண்பாடுகளை ஏற்படுத்தாமல் அவர்களுடைய பதவியின் பிரகாரம் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்பு நேர்களே, சுமணரட்ன தேரருக்கு மீண்டும் ஒரு வரன் பாஸ், அவர் அரசு செய்யப்படுவானால் அது கட்டளை தானே. அவர் இருக்கிற இடமெல்லாம் தேடி போய் இப்ப என்னமோ ஒரு ஈழம், அதாவது ஒரு நாட்டை 4 டயர் போட்டு உருட்டி கொண்டு போன மாதிரி 4 தனிப்படை அமைத்து இந்த மட்டக்களப்பு பிரதேச சபைகளின் தலைவர் தேடுதல் வேட்டை போட்டீங்க இல்லையா, இந்த சுமணரட்ன தேரை தேடுங்களேன். நேற்றே பாதுகாப்பு அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்ட எஸ்பிக்கு அடிச்சு ரிங் பண்ணி இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி பெரிய ஒரு டிரெக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் பிற்பாடு நீதிமன்றங்களுக்கும் பெரிய டிரெக்ஷன் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றையும் சுமந்திரன் அவர்கள் ஒரு 0 உடைச்சுட்டார். இது தனித்திறமையா? அதை நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று அரசாங்கம் இருந்த இருப்பு பிரதேச சபை தலைவர்களை கைது செய்யுமாறு கொழும்பு உத்தர ஐஜி போட்டு எஸ்எஸ்பிக்கு அடிச்சு பெரிய ஒரு ஆரவாரம் ஒன்று. இரண்டாவது, நீதிமன்றங்களுக்கு டிரெக்ஷன் இவங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என்று நம்ம ஆளு கருத்தை கூட்டட வந்து இறங்கிச்சு. ஆனா சிம்பிள் அடுத்து குடிச்சு, இதுதான் வீட்டோ பவர், சரிங்களா? ஆக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சுமந்திரன் அவர்களின் மேல் இருக்கின்ற ஒரு வீட்டோ பவர் வேற யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. இது தேவையா தேவையில்லையா? இதுக்காக தான் நாங்க சொல்ல, இவங்க செஞ்ச வேற விடயம், அது நாம நேற்றே அவங்களை தூத்தி போத்திருக்கிறோம், அது வேற விடயம். ஆனால் சுமந்திரன் அவர்களின் திறமை நமக்கு இங்க முக்கியம் தேவைப்படுதா இல்லையா? அதுக்குதான் நாங்க சொல்ல, தமிழ் தரப்புக்குள்ள அரசியலுக்குள்ள அந்த ஆள் இருக்க வேணும். இதுக்கு நீங்க எங்களுக்கு அம்படிக்க வருவீங்க, உங்களோட அம்புக்கெல்லாம் பயந்தா நான் செய்தி கொடுக்க முடியாது. நான் எந்த ராசாதி ராஜ மகத்தாண்டவனுக்கும் நான் பயப்படுற சிவன் அல்ல. எங்களுக்கு செறிகின்று வருகின்ற செய்திகளையும் ஆதாரபூர்வமாக திரட்டி தருகின்ற செய்திகளையும் மக்களிடம் கொண்டு வருகின்றோம். நாங்கள் திட்டும் இடத்தில் திட்டுவோம், நாங்கள் ஆதரவு கொடுக்கும் இடத்தில் ஆதரவு கொடுப்போம். அதுதான் என்னுடைய பணி. இங்க யாருக்கும் பயந்து இவர் மாமன் மச்சான் பாட்டம் பூட்டுன்னு சொல்ல முடியாது. இவங்கள உடம்புல நாடி நரம்பு நாளங்கள்ல ஓடுற ரவடிஷம் எல்லாம் ஒழிக்கப்பட வேணும். அது யாரா இருந்தா பரவாயில்ல. போதைகள் ஒழிக்கணும், கொழம்பு ரவடிஷம் ஒழிக்கணும், வடக்குல கச்சி வால் குறும்பல் ஒம்பலும். ஆக இந்த கும்பெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை எங்களுக்குள்ள அவாவா இருக்கு. எனவே இந்த ரவுடிசம் காட்டுகின்ற இந்த மஞ்சள் காவியுடையும் அரசு செய்யப்பட வேண்டும். மட்டக்களப்பு சிறையில் கம்பி என்ன நடக்குமா பார்ப்போம். என்ன நடக்குது என்பதை ஒரு முழு செய்தியும் இதன் சார்பாக தந்திருக்கிறோம். அம்பிட்டிய சுமரட தீரன் ஓம் நமோ தத்த. ரைட், நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.